13ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். என்னை அதிகமாய் உற்சாகப்படுத்துகிற சங்கீதங்களில் இதுவும் ஒரு பிரதானமான சங்கீதம். தாவீது கர்த்தரிடத்தில் முறையிடுகிற விதம், விண்ணப்பத்தின் மத்தியில் கர்த்தருடைய சத்தத்தை அறிகிற ஞானம், தாமதமின்றி கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறது, அத்தனையும் இந்த வேத வசனங்கள் அடங்கிய சங்கீதத்தில் உள்ளது. சங்கீதம் 16 வாசித்து பாருங்கள். முதல் வசனத்தில் தேவனே காப்பாற்றும் என்று ஒரு பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிற தாவீது கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். 7வது வசனத்தில் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீதோ ஒரு ராஜதந்திரி. அவனுக்கு ஆலோசனை சொல்ல ஒரு அக்கித்தோப்பேல், அவனுக்கு வெற்றி வாகை சூடும்படி திறமையுள்ள சேனாதிபதி யோவாப், இவைகள் எல்லாம் இருந்தும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனே காப்பாற்றும் என்று விழுந்து கிடக்கிறான். அவன் விண்ணப்பத்தின் மத்தியில் கர்த்தர் அவனுடைய செவியில் அல்லது அவன் உள்ளத்தில் ஒரு ஆலோசனையை தெரிவிக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அதை உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறான். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, இது ஒரு உன்னத ஆவிக்குரிய அனுபவம். எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்மை மறைத்திருப்பீர்? எதுவரைக்கும் சஞ்சலத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்து சிந்தனை செய்து கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் சத்ரு தன்னுடைய தலையை உயர்த்துவான் என்று முறையிட்டுக் கொண்டிருக்கும் போதே ஆவியான கர்த்தர் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லியிருப்பார். உடனே அதை அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொண்டு உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று அறிக்கை செய்கிறார். தனக்கு முன்பாக இருக்கிற வெற்றியை, நன்மையை தன் மனக்கண்களில் கண்டு எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று உடனடியாக நன்றி சொல்லி எழுந்து நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார். எவ்வளவு சிறந்த ஆவிக்குரிய அனுபவம்! ஜெபம். தேவனே, உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆமென்.